நிமித்தம் தான் அநேக குடும்பங்களிலே சாபம். சாபம் இதுதான் பாவத்து நிமித்தம். இந்த பாவத்து நிமித்தம் தான் தீராத கடன் பிரச்சனை. எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருஷங்கள் பிரயாசப்பட்டு ஒரு இடத்தை வாங்கணும், ஒரு இடத்தை வாங்கி நான் வீட்டை கட்டணும், வீட்டை கட்டி என் மகனுக்கு திருமணம் செய்யணும், அநேக யோசனையோட தான் வருஷங்கள் நம்ம துவக்கிறோம். ஆனாலும் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நம்ம வாழ்க்கை நடக்கிற என்ன, எதனால கொஞ்சம் யோசித்து பாருங்க. எது நிமித்தம்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே பாவம் என்ற ஒரு காரியம் இருந்தால் அவன் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, எந்த ஒரு காரியம் அவன் வாழ்க்கை நடக்காது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? என் அன்பு தேவ ஜனங்களே, ஒரு நிமிஷம் நீங்க தேவ சமூகத்துல உங்க வீட்டுக்குள்ள இருந்து அவன் ஏசப்பா நான் அநேக நம்பி நான் ஏமாந்து இருக்கிறேன், அநேக பரிகாரங்களை தேடி நான் ஓடி இருக்கிறேன், என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. இந்த நாளிலே உங்களுடைய சத்தத்தை கேட்டு என் பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பும்படியாக இந்த நாளை நான் வாஞ்சிக்கிறேன். என் பாவத்திலிருந்து, என் சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா என்று உங்க வீட்டுக்குள் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை விடுதலை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாவத்தை